குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு நம்ம டே 12 லைவ்ல இருக்கோம். இன்னைக்கு என்ன கண்டிஷன் பத்தி போய் பார்க்கலாம். மேம் இன்னைக்கு என்ன கண்டிஷன் பத்தி பார்க்க போறோம்? ஹாய், குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்போ பெயின். பர்டிகுலரா வந்து எல்போ பெயின்ல என்ன கண்டிஷன் பார்க்க போறோம்னா டென்னிஸ் எல்போ. அதாவது டென்னிஸ் எல்போனா இன்னொரு நேம் வந்து லேட்டரல் எபிகாண்டலைட்டிஸ் சொல்லுவாங்க. இது என்ன ஆகும்னா ரிப்பீட்டடா நீங்க வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கீங்க, எல்போ ஜாயிண்ட்லயோ இல்ல ரிஸ்ட் ஜாயிண்டோ ரிப்பீட்டட் மூவ்மெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா பெயின் ஆகும். மெயின் கம்ப்ளைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொல்றது என்னன்னா பெயின் அண்ட் ஸ்வெல்லிங். இந்த கம்ப்ளைண்டோட தான் பேஷண்ட் இங்க வருவாங்க. இதுவே வந்து ப்ரொலாங்கடா அவங்க வந்து பெயின்லயே இருக்காங்க, அதோடயே அப்படியே இருந்துட்டே இருக்காங்க, இன்னும் மூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிரிப் ஸ்ட்ரென்த் வந்து ரெடியூஸ் ஆகும். அதாவது ஒரு வீக்னஸ் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது மோஸ்ட் ப்ராபப்ளி யாருக்கு வர சான்சஸ் இருக்குன்னா ரிப்பீட்டடா மூவ்மெண்ட்ஸ், ஒரே மூவ்மெண்ட்ஸ் ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹோம் மேக்கர்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ரிப்பீட்டடா வந்து வெஜிடபிள் கட்டிங் பண்ணிட்டு இருக்கிறது, இல்ல ஒரே ஒர்க் ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கிறது, இல்ல பர்டிகுலரா ஒரு ஜாப்ல மட்டும் இதுதான் என்னோட நேச்சர் அப்படிங்கிற மாதிரி கையை மட்டுமே யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த பெயின் வரும். ஐடி ஜாப்ல மோஸ்ட் காமனா வந்து இந்த பெயின் வந்து இப்ப நம்ம பார்க்க முடியுது. இங்க நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா அல்ட்ராசவுண்ட் தெரப்பி. அல்ட்ராசவுண்ட் தெரப்பி எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா பெயின் அண்ட் ஸ்வெல்லிங்கை ரெடியூஸ் பண்றதுக்காக தான். அல்ட்ராசவுண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வந்து உள்ள டிஷ்யூ, சாஃப்ட் டிஷ்யூஸ்குள்ள உள்ள போய் ஹீலிங் ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ணும். ஹீலிங் ப்ராசஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா பெயின் அண்ட் ஸ்வெல்லிங் வந்து ரெடியூஸ் ஆகும். பேஷண்ட்க்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றோம். மெயினா வந்து அவங்களோட பெயின் வந்து ஜாயிண்ட்ல இருந்தாலும் கூட சரௌண்டிங் இருக்க மசில்ஸோட டைட்னஸும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கேஸ் வந்து கிரானிக் ஆக போகும்போது மசில்ஸ் டைட்னஸும் இருக்கும். ஸோ நம்ம அதையும் அட்ரஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து நீங்க ஹீலிங் ப்ராசஸ் மட்டும் பண்ணாலே நல்ல ரெக்கவரி இருக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட லைவ் டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்க மறக்காம. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கீழே மென்ஷன் பண்ணுங்க, அதுக்கும் நாங்க வந்து உங்களுக்கு சொல்யூஷன் தரோம். பை. தேங்க்யூ மேம்.